வணக்கம் நண்பர்களே. கிங் வெட் சேலங்கிற யூடியூப் சேனல் வழியா உங்களை நான் சந்திச்சு என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டு இருக்கேன். இந்த சேனல்ல வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி. இன்னைக்கு மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய வெறிநோய் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது வெறிநோய் கடிச்சதுனாலையோ இல்லை மற்ற வெறி பிடித்த விலங்குகள் கடிச்சதுனாலையோ வரக்கூடிய நோய். இந்த விஷயம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டியது அவசியம். அதனால் எல்லாரும் இந்த காணொளி முழுசாக தெரிஞ்சுட்டு தகவலை தெரிஞ்சுக்கிங்க. உங்களுக்கு பயன்படலைன்னா கூட தேவையானவர்களுக்கு பயன்படுறப்ப இந்த தகவல்களை சொல்லி உதவுங்க. இந்த வெறிநோய் ஒரு வைரஸ் நச்சுயிரினால உற்பத்தியாகுது, ஏற்படுத்தப்படுது. இது உயிரிழப்பை தான் ஏற்படுத்துது. இந்த நோய் எல்லா பாலூட்டி உயிர்களுக்கும் பாதிக்குது, மனிதனையும் சேர்த்து பாதிக்குது. இந்த நோய் பாதிக்கப்பட்ட கால்நடைகள்லேருந்து மற்றொரு கால்நடைகளுக்கும் இல்லாட்டி மனிதர்களுக்கும் பாதிக்கக்கூடிய நோய். இது என்னன்னா, இந்த நோய் கிருமி பாதிக்கப்பட்ட கால்நடைகளுடைய உமிழ்நீர், எச்சில் மற்றும் பால் மற்றும் சிறு இந்த மாதிரி இதில் இருக்கிறதுனால, நிறைய நோய்க்கிருமிகள் இருக்கிறதுனால அந்த பாதிக்கப்பட்ட கால்நடைகள் கடிக்கும் போதோ இல்லை நம்ம உடம்புல ஏதாவது புண் இருக்கும் போதோ அந்த பாதிக்கப்பட்ட கால்நடைகளுடைய உமிழ்நீர் நம்ம புண்ணில் படும் பொழுதோ இல்லாட்டி கண்ணில் மியூக்கஸ் மெம்பரேன் இல்லாட்டி வாயில் இருக்கும் மியூக்கஸ் மெம்பரேனில் அந்த கிருமி இருக்கக்கூடிய உமிழ்நீர் பட்டா கூட நோய் பாதிப்பு ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. ஈவன் ஒரு குண்டூசி குத்தின ஒரு ஊண்டு இருந்தால் கூட அதில் அந்த உமிழ்நீர் பட்டா கூட இந்த நோய் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, ஏன் இவ்வளோ முக்கியமாக சொல்கிறேன்னா, இந்த வெறிநோய் கடித்த கால்நடைகளில் பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அது நம்ம உடனே தடுப்பூசி போட்டு தடுத்துக்கிறது தான் ஒரே வழி. தடுப்பூசி போடாமல் நாம் அலட்சியமாக இருந்துட்டோம்னா நோய் பாதிப்பு ஏற்பட்ட பிறகு இதை வைத்தியம் பண்ணுறதுக்கு எந்த வழியுமே இல்லை. அடுத்து இறப்பு மட்டும்தான் ஒரே வழி. அதாவது இந்த இறப்பு கூட மிக கொடுமையாக இருக்கும். என்னென்னாக்கா அறிகுறிகள் என்னென்னாக்கா, நம்ம உணவு குழாயில் இருக்கிற தொண்டையில் இருக்கிற சதைகள் செயலிழந்து போயிடும். அதனால எதையும் முழுங்க முடியாது. பயங்கர பெயின்ஃபுல்லாக ரொம்ப வலி நிறைந்ததாக இருக்கும். அதனால என்ன பண்ணால் அந்த உணவு குழாய் இருக்கிற அந்த சதைகள் செயலிழந்து போனதுனால குரல் மாறி போயிடும். அதனால தான் இந்த வெறிநோய் தாக்குதல் ஆனவங்க அவங்க பேசுறது நாய் குறைக்கிற மாதிரி அந்த சவுண்டு வருதுங்கிறாங்க. நாய் குறைக்கிற மாதிரி குறைப்பாங்கிறது. அடுத்தது அவங்களால தண்ணீர் பார்த்தாவே பயமாக இருக்கும். ஹைட்ரோஃபோபியாமாங்க. தண்ணீரை பார்த்தாவே பயம். ஏன்னா தண்ணீர் குடிக்க முடியாது, முழுங்க முடியாது. அதனால என்னன்னாக்கா வலி ஏற்படுறதுனால தண்ணீர் குடிக்க மாட்டாங்க. அதனால இது பயங்கர. ரெண்டாவது, இந்த நோய் பாதித்தவங்களுக்கு என்னன்னு வச்சுக்கிங்க, அவங்க சுயநினைவோடு தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஏற்படுற வலி வேதனை எல்லாமே அவங்களால உணர முடியும். வெளியில் என்ன நடக்கிறதுங்கிறது அவங்களால உணர முடியும். ஆனாலும் அந்த பாதிப்பு மீண்டு வர்றதுக்கு வழி இல்லை. இந்த மாதிரி நோய் பாதித்தவங்கள தனியாக இருட்டு அறையில் வச்சு தான் பாதுகாப்பாங்க. அது எந்த குணப்படுத்துறதுக்கு எந்த வகையும் இல்லாதனால மரணம் மட்டுமே தான் ஒரே வழியாக இருக்குது. அதனால இந்த மாதிரி நாம் ஒரு வெறிநோய் பிடிச்ச கால்நடைகள்லாம் நம்ம பாதிக்கப்பட்டோமோ இல்லை வெறிநோய் பிடிச்ச விலங்குகள் நம்ம பாதிக்கப்பட்டோம் தெரிஞ்சால் உடனடியாக தடுப்பு நடவடிக்கையாக தடுப்பூசி போட்டுக்கிறது தான் ஒரே வழி. திருப்பி சொல்கிறேன். அதனால் அலட்சியமாக இந்த கால்நடைகளுக்கு இல்லை அப்படின்னு இருந்துடாதீங்க. தடுப்பூசி போட்டுக்கிறது முக்கியம். வெறிநோயினால் பாதிக்கப்பட்ட கால்நடைகளுடைய எச்சில் நம்ம கையில் பறன்றதுனாலையோ கீறல் ஏற்படுறதுனாலையோ அது நக்கிறதுனாலையோ நம்ம தோலில் ஏதாவது சின்ன சின்ன காயம் இருக்கிறதுனாலையோ நம்ம வாயில் கண்ணில் இருக்கிற மியூக்கஸ் மெம்பரேன் பார்த்ததுனாலே நோய் தொற்று ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 97% மனிதர்களுக்கு ஏற்படைய நோய்கள் இந்த வெறிநோய் ஏற்படுறதுக்கு நாய்கள் காரணமாக இருக்குது. ஒரு 2% அளவுக்கு பூனைகளும், மிச்சம் 1% அளவுக்கு அந்த ஜாக்கில் அந்த மங்கூஸுங்கிற பிராணிகள்னாலும் ஏற்படுறதுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. வெறிநோய் தாக்கி பாதிக்கப்பட்ட கால்நடைகளை பாதிக்கப்பட்டவங்க அந்த மெடிக்கல் எமர்ஜென்சி அண்டு லைஃப் சேவிங் அப்படின்னு பார்க்குறாங்க. தடுப்பூசி அவ்வளவு முக்கியமானதாக உடனடியாக கவனிக்கப்பட வேண்டியது அவசியம்.
வெறிநோயில கடியினால பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்னென்ன தடுப்பூசி போடணும் அதை பற்றி நம்ம இப்போ விரிவாக பார்க்கலாம். வெறிநோய் பாதிக்கப்பட்ட கால்நடைகள் வந்து அது பாதிக்கப்பட்ட நாளிலிருந்து அதனுடைய வாயில் உமிழ்நீரில் அந்த வைரஸ் வர்றதுனால அந்த உமிழ்நீர்னால தான் நோய் தொற்று ஏற்படுது. அந்த கால்நடைகளை நம்ம வந்து ஒதுக்கி தனியாக வச்சிருந்து பார்த்தோம்னா அந்த வெறிநோய் தாக்கியிலிருந்து 10 நாளில் அந்த கால்நடைகள் இறந்து போயிடும். அப்போ நம்ம எந்த நாய் எதாவது கடிச்சதுன்னு தெரிஞ்சிச்சுனாக்கா அதை நம்ம தனியாக வச்சிருந்து பார்த்தாக்கா 10 நாளில் அந்த கால்நடை இறந்து போச்சுன்னா, அந்த நாய் இறந்து போச்சுன்னா அதுக்கு நிச்சயமாக வெறிநோய் இருக்குது அப்படிங்கிறத நம்ம உறுதி பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நம்ம உறுதி பண்ணோம்னா இந்த இறந்த கால்நடைகளுடைய மூளையிலிருந்து பிரெயின் ஸ்மியர்ஸ் எடுத்து நம்ம அனுப்பிச்சு லேபில் அனுப்பினா நெக்ரி பாடிஸ் இருக்கிறதா பார்த்து உறுதி பண்ண முடியும். இந்த வெறிநோய் பாதிக்கப்பட்ட கால்நடைகள் 10 நாள் நம்ம ஒதுக்கி வச்சிருந்து பாருங்கன்னு சொல்றது வந்து நாய் பூனைகளுக்கு வேணா சரியா இருக்கலாம். ஆனால் இதர பாலூட்டி விலங்குகளில் வந்து இந்த 10 நாள் ஒதுக்கி வச்சு பார்க்கறதுங்கிறது ஒரு நடைமுறை இல்லை. அதுவும் இல்லாமல் இந்த 10 நாளுக்கு மேலே கூட அது நோய் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அதை பற்றி சரியான ஒரு புரிதல் இல்லை. வெறி நோயில பாதிக்கப்பட்ட கால்நடையோ இல்லையோ கால்நடைகளால் நம்ம கடியினால் பாதிக்கப்பட்ட உடனே நம்ம முதலுதவியாக தடுப்பூசி நடவடிக்கை எடுத்துக்கணும். தடுப்பூசி நடவடிக்கை எப்படின்னா கடித்த அன்று, அதாவது 0 டே, இல்லாட்டி என்னைக்கு நம்ம தடுப்பூசி போகிறோமோ அன்னைக்கு வந்து 0 டே, அடுத்தது 3ஆவது நாள், அடுத்தது 7ஆவது நாள், அடுத்தது 14ஆவது நாள், அடுத்தது 28ஆவது நாள், இப்படி 5 தடுப்பூசிகள் இத்தனை நாளில் போட்டாகணும். ஒரு கால் நம்ம கால்நடை கடித்து பாதிச்சிட்டோம், நம்ம தடுப்பூசி போட்டுட்ருக்கோம். அந்த தடுப்பூசி போட்டப்பே அந்த கால்நடைகளை வந்து ஒரு 10 நாள் நம்ம அப்சர்வேஷனில் வச்சுருக்கோம். அப்போ அந்த கால்நடைகள் இறக்கல, அந்த நாயோ பூனையோ இறக்கலன்னாக்க நம்ம அந்த 5 தடுப்பூசிக்கு பதிலாக 3 தடுப்பூசியோட, அதாவது கடிச்சன்னைக்கு 3ஆவது நாள், அப்புறம் 14ஆவது நாள், இல்லாட்டி 28ஆவது நாள், இந்த 3 தடுப்பூசியோட நம்ம நிறுத்திக்கலாம். அதுபோல் இன்னொன்று, எங்கள் வீட்டில் நாய் இருக்குது, அதை நாங்கள் தடுப்பூசி ரெகுலராக போட்டு விட்ருக்கோம், அந்த நாய் எங்களை கடிச்சிருச்சு இல்லை அப்படின்னா கூட தடுப்பூசி போட்ட நாய்களாக இருந்தாலும் அதுக்கு வந்து அது வந்து கடிச்சிருச்சுன்னா நம்ம வந்து அதை முழுமையாக வந்து அலட்சிப்படுத்த முடியாது. ஏன்னா நம்ம தடுப்பூசி போட்ட கால்நடைகள் வந்து தடுப்பூசி போடுறப்ப என்ன ஸ்டேட்டஸில் இருந்துச்சு, அதுக்கு முழுமையாக இந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்துச்சா அப்படிங்கிறது, அப்புறம் இது வேக்சின் ஃபெயிலியர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நம்ம கால்நடைகள் தடுப்பூசி போட்ட கால்நடைகள் கடிச்சா கூட நம்ம தடுப்பூசி போட்டுக்கிறது அவசியம். சில சமயம் வந்து நாம வெறிநோய் பிடிக்கல, நான் நாய் கூட விளையாடிட்டு இருந்தேன், அப்போ வந்து இல்லை நாய் நான் போகிறப்ப மிதிச்சிட்டேன், அந்த சமயத்தில் என்னை பிடிச்சி கடிச்சிருச்சு, அந்த மாதிரி சொன்னால் கூட அந்த ப்ரோவோக்டு நம்ம ஏதோ துன்பம் படுறதுனால கடிச்சிருச்சுன்னா கூட அந்த மாதிரி சமயத்துலையும் நம்ம தடுப்பூசி போட்டுக்கிறது முக்கியம். இந்த தடுப்பூசி போடுறது வந்து 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. அந்த நோய் பாதிப்புடைய சிவியாரிட்டியை வச்சு ஷெட்யூல் கேட்டகரி 1, 2, 3ன்னு சொல்லிட்டு அந்த காட்டு விலங்குகள் ஏதாவது நம்ம கடிச்சிருந்துச்சுன்னா அது வந்து கேட்டகரி 3ங்கிற அடிப்படையில் நம்ம அதுக்கு தடுப்பூசி முறைகளை மேற்கொள்ளணும். வீட்டில் இருக்கிற எலிகள் இல்லாட்டி கிளி இல்லைன்னா ரேபிட் முயல்கள் இந்த மாதிரி கடிக்கிறதுனால அதுகளுக்கு தடுப்பூசி போட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லப்படுது. அதே போல் வவ்வால் கடிச்சதுனாக்க அதுக்கும் தடுப்பூசி போட வேண்டிய அவசியம் இல்லை, அதை பற்றி அப்படிங்கிறது வந்து ஒரு கருத்து நிலவுது. HIV பாதிக்கப்பட்ட நபர்களுடைய வந்து இந்த வெறிநாய் கடிச்சிச்சுனாக்க அவர்களுக்கு வந்து இந்த கேட்டகரி 2 and 3ங்கிற அடிப்படையில் வந்து தடுப்பூசி முறைகளை நாம் ஃபாலோ பண்ணணும். மனிதர்களுக்கு இந்த வெறிநோய் பாதிப்பு ஏற்படுதுன்னாக்க இந்த கார்னியா டிரான்ஸ்பிளான்ட் இல்லாட்டி ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறப்ப அந்த நோய் தொற்று ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த வெறிநாய் கடியில் பாதிக்கப்பட்டவர்களை பார்த்துக்கிறவங்களுக்காக அவங்களுக்கு ஒரு பாதுகாப்புக்காக முன்னெச்சரிக்கை தடுப்பூசி போடுறாங்க அவங்க பார்த்துக்கிறவங்களுக்கு. இந்த வெறிநோய் வந்து 100% இறப்பு தான் ஏற்படுத்துங்கிறதுனால கருவுற்றவங்களுக்கோ இல்லாட்டி பால் கொடுக்குற தாய்மார்களுக்கோ இல்லாட்டி குழந்தைகளுக்கோ இல்லை வயசு முதிர்ந்தவங்க இல்லாட்டி எனக்கு வந்து தொடர்ந்து ஒரு நோயாளியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறவங்களுக்காக இந்த ஒரு எக்ஸெப்ஷன் கிடையாது. தடுப்பூசி போடுறது ஒரு விலக்கு கிடையாது. எல்லாருமே எல்லா வகைப்பட்டவங்களும் தடுப்பூசி போட்டாகணும்.
தடுப்பூசி போட்டவங்க வந்து தடுப்பூசி போட்டுக்கிட்டு ஒரு 15-20 நிமிஷம் அப்சர்வேஷனில் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் போகணும். அங்கே தடுப்பூசி போட்டு கொஞ்ச நேரம் அங்கே ஏதாவது தடுப்பூசினால பின்விளைவுகள் ஏற்படுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போகணும். இந்த வெறிநோய் ஏற்படுத்தக்கூடிய வைரஸ் வந்து கடிச்ச இடத்துல சதையில் பெருகி அதனுடைய நரம்பு பக்கத்தில் இருக்கிற நரம்புக்கு சென்று அந்த நரம்பு மூலமாக மூளைக்கு சென்று அந்த நோய் ஏற்படுத்துறதுக்கு அது கடித்த இடம் எவ்வளவு அந்த வைரஸ் அந்த இடத்துல டெபாசிட் ஆனது இதை பொறுத்து வந்து கடிச்சடைய அளவு அளவு இதை பற்றி மாறுபடுது. அதனால இது வந்து ஒரு வாரத்துலேயோ இல்லை ஒரு வருஷத்துலேயோ ஒரு சில பல வருஷங்களுக்கு கழிச்சு கூட இந்த வெறிநோய் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த வந்து எப்போ கடித்த உடனே சொன்னாங்களோ உடனே வைத்தியம் பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா லேட்டாக சொன்னால் கூட உடனடியாக அந்த கடித்த உடனே என்ன நம்ம நோய் தடுப்பு நடவடிக்கை எடுக்குமோ அந்த மாதிரி உடனடியாக லேட்டாக சொன்னாலும் உடனடியாக நோய் தடுப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியம். இந்த வெறிநோய் தாக்குதலான கால்நடைகள் கூட எந்த அளவுக்கு நம்ம தொடர்பு இருந்தோம் அதை வச்சு வந்து தடுப்பூசி வகை எப்படி போட்டுக்கிறது 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. கேட்டகரி 1, கேட்டகரி 2, கேட்டகரி 3ன்னு. கேட்டகரி 1ல் வந்து எதுவும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கேட்டகரி 2வில் வந்து அந்த கடித்த புண்ணை வந்து நம்ம மேனேஜ் பண்ணோம், அதுக்கப்புறம் ஆன்டி ரேபிஸ் வேக்சின் போட்டுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கேட்டகரி 3 வந்து சிவியராக பார்க்கணும், அதாவது வூண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணோம், ரேபிஸ் இம்யூனோகுளோபின் அதாவது நோய் எதிர்ப்பு மருந்து செலுத்தணும், அதுக்கப்புறம் ரேபிஸ் வேக்சின் போட்டுக்கணும். அந்த 3ஐயும் அதை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அது இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்க எந்தெந்த வந்து கேட்டகரி 1, கேட்டகரி 2, கேட்டகரி 3ன்னு சொல்லலாம். அந்த கேட்டகரி 3க்கு வந்து நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது வூண்ட் மேனேஜ்மெண்ட், ரேபிஸ் இம்யூனோகுளோபின் இன்ஜெக்ஷன் போடணும், ஆன்டி ரேபிஸ் வேக்சின் போடணும். வெறிநோய் தாக்குதலானவங்களுக்கு நோய் கடித்து தாக்குதலானவங்களுக்கு 3 வகையாக அதை ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியிருக்கு. முதல்ல வந்து அந்த கடித்த இடத்துக்கு நம்ம கவனிக்கணும், அதுக்கப்புறம் பாசிவ் இம்யூனிட்டேஷன் போடணும், அதுக்கப்புறம் தடுப்பு மருந்து ஊசி போடணும். இது 3ஆக போடணும். அதில் முதல்ல என்ன பண்ணணும், கடித்த இடத்த நம்ம வந்து வூண்டு எந்த இடத்துல அந்த நாய் கடிதோ இல்லை எது பூனையோ எது கடிச்சதோ இல்லை அந்த பிராண்டுனதோ இல்லை அந்த சலைவா அந்த எச்சில் பட்டதோ அந்த இடத்த வந்து உடனடியாக போய் தண்ணி பைப்பில் வைத்துக்கிற தண்ணியில் வந்து நல்லா கையை வச்சு இல்லை எது கடித்த இடத்த கழுவணும். அந்த ஊண்டை தண்ணியில் நல்லா போகிற அளவுக்கு கழுக்கணும். அந்த இடத்த சோப்பு போட்டோ இல்லாட்டி ஏதாவது டிட்டர்ஜென்ட் அந்த நோய் கிருமிநாசினி போட்டு கழுவி நல்லா தண்ணி விட்டு கழுவுறப்ப அந்த கடிச்ச இடத்துல இருக்கிற வைரஸ் அளவை நம்ம குறைக்க முடியும். இந்த ஓடுகிற தண்ணீரில் வந்து அந்த பைப்லேருந்து ஓடுகிற தண்ணியிலேருந்து நம்ம அந்த ஊண்டை கழுவுறது மூலம் அந்த இடத்துல இந்த நோய் கிருமி தொற்று ரொம்ப குறைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது உடனடியாக செய்ய வேண்டியது முக்கியம். கடிச்சு புண்ணு ஏற்பட்ட இடத்துல வந்து மிளகாத்தூள், எண்ணெய் இல்லாட்டி மஞ்சள் இல்லை சுண்ணாம்பு இல்லாட்டி உப்பு இந்த மாதிரி எதுவும் வைக்கக்கூடாது. அந்த மாதிரி வச்சுருந்தாக்க உடனடியாக அதை கழுவிட்டு மறுபடியும் ஓடுற தண்ணியில் சுத்தமாக கழுவணும். அதுக்கு வந்து கிருமி நாசினி வைக்கணும். அதோட இப்போ ஒரு சில உடனே கடித்த உடனே தண்ணியில் கழுவுறது ரொம்ப சாலைச்சிருந்தது. ஒரு சமயம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னா கூட எப்போ தெரிஞ்சதோ அந்த சமயத்துலையாவது அந்த ஓடுகிற தண்ணியில் அந்த காயம்பட்ட இடத்த கழுவுறது வந்து அந்த நோய் கிருமிகளுடைய எண்ணிக்கை குறைக்க உதவுங்கிறதுனால அப்பயாவது அதை செஞ்சாகணும். அதே மாதிரி இந்த நோய் தாக்குதல் அதிகமாக தீவிரத்தன்மை இருந்துச்சுன்னா அந்த கேட்டகரி 3ன்னு சொல்கிறோம் இல்லைங்க, அந்த கேட்டகரி 3 சூழ்நிலை இருந்துச்சுனாக்க அந்த கடித்த இடத்த சுற்றி வந்து இம்யூனோகுளோபுலின் அதாவது நோய் எதிர்ப்பு மருந்து வந்து நீடில் அந்த கடித்த இடத்த சுற்றி வந்து எவ்வளோ ஆழம் கடிச்சோ அந்த ஆழத்துக்கு நீடில் செலுத்தி மருந்து செலுத்தணும். அது வந்து முக்கியமாக கவனிக்கணும். அதோட தடுப்பூசி மருந்து போடணும். கடித்த புண்ணை வந்து பொதுவாக சூச்சர் அதாவது தைக்கப்படுறதில்லை. ஆனாலும் ஏதாவது ப்ளீடிங் இருக்குது, அதாவது ரத்தப்போக்கு இருந்துச்சுன்னா ரத்தப்போக்கு நிறுத்துறதுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு தையல் போடலாம். அதுவும் டைட்டாக தையல் போடாமல் லூஸாக போடுறது நல்லது. அது உயிர் காக்கிற தேவைக்கு மட்டும்தான் அது பண்ணலாம். அதே மாதிரி நாய் கடித்த இடத்த புண்ணை வந்து சுடுறது, காட்டரைஸ் பண்ணுறது, சுடுறதுனால எந்த வித பலனும் இல்லை. அதனால பொண்ணை வந்து நாய் கடித்த இடத்த சுடுற பழக்கத்தை நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. இந்த வெறிநோய் கடிக்கு நோய் எதிர்ப்பு மருந்து அதாவது இம்யூனோகுளோபின் அதாவது உடனடியாக நோய் எதிர்ப்பு மருந்து கிடைக்குது.
அது 2 வகையான நோய் எதிர்ப்பு மருந்து இருக்குது. ஈக்வின் ரேபிஸ் இம்யூனோகுளோபுலின் ஒரு மருந்தும், ஹியூமன் ரேபிஸ் இம்யூனோகுளோபுலின் 2 வகையான மருந்து கிடைக்குது. இந்த 2 வகையான மருந்து என்ன பண்ணும், இந்த கேட்டகரி 3ன்னு சொல்றோம் இல்லைங்க, அந்த அதிதீவிரமாக பாதிக்கப்பட்ட அந்த அவங்களுக்கு கொடுக்கணும். முதல்ல என்ன பண்ணணும், இந்த ரேபிஸ் இம்யூனோகுளோபுலின் வந்து அந்த இடத்துல எந்த கடித்த இடத்த சுற்றி அது கடித்த அளவுக்கு உள்ள இன்ஜெக்ட் பண்ணிட்டு அந்த மேலேயும் போடணும். அது டோஸ் வந்து ஈக்வின் ரேபிஸ் இம்யூனோகுளோபுலின் வந்து 40 IU per kg பாடி வெயிட், ஹியூமன் ரேபிஸ் இம்யூனோகுளோபுலின் வந்து 20 IU per kg பாடி வெயிட். அப்புறம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இந்த இம்யூனோகுளோபுலினும் தடுப்பூசி மருந்து ஒரே சைட்டில் ஒரே இடத்துல போடக்கூடாது. முதல்ல கடித்த இடத்துக்கு செய்ய வேண்டிய இது பார்த்தோம். அடுத்தது வந்து கேட்டகரி 3க்கு வந்து இம்யூனோகுளோபுலின் இன்ஜெக்ஷன் போடுறது பார்த்தோம். அதுக்கு 3வது என்ன செய்யணும்னா தடுப்பூசி, வெறிநாய் கடிக்கு தடுப்பூசி போடணும். இந்த தடுப்பூசி வந்து 5 தடுப்பூசி போடணும். கடித்த உடனே அன்னைக்கே போடுறது 0 டே, அதாவது கடித்த அன்னைக்கே போடலாம். இல்லாட்டி என்னைக்கு போடுறோமோ அதுதான் 0 டே, அது வந்து 0 டே. அடுத்தது வந்து 3வது நாள், அடுத்தது 7வது நாள், அடுத்து 14வது நாள், அடுத்தது 28வது நாள். இந்த 5 தடுப்பூசியும் போட்டால் தான் இந்த இது கோர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக முடியுது. இந்த தடுப்பூசியை வந்து நம்ம கையில் தான் போட்டுக்கணும். நம்ம சுத்தாம்பட்டியில் போடக்கூடாது. ஏன்னா அங்கே வந்து கொழுப்பு அதிகமாக இருக்கிறதுனால அது அப்சார்ப்ஷன் குறைவாக இருந்து நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக உற்பத்தி ஆகும். அதனால் கையில் தான் போட்டுக்கணும். குழந்தைங்களுக்கு தொடையில் முன்புறம் போட்டுக்கலாம். இதுவரை நம்ம சொன்னதெல்லாம் அந்த வெறிநாய் கடி இல்லை நாய் கடிச்சதுக்கு பின்னாடி செய்ய வேண்டியது. இந்த வெறிநாய் கடி தடுப்புறதுக்கு முன்னாடியே நம்ம தடுப்பூசி போட்டுக்கிறது நல்லது. அதுவும் பொதுவாக இந்த வெறிநாய் கடி தடுப்பூசி லேபில் வைக்கிறவங்க, இந்த வைரஸை ஹேண்டில் பண்ணுறவங்க, அந்த இன்ஃபெக்டட் மெட்டீரியல் ஹேண்டில் பண்ணுறவங்க, கிளினிஷியன் அந்த டாக்டருங்க, பர்சன் அட்டெண்டிங் அந்த அனிமலை அட்டெண்ட் பண்ணுறவங்க, வெட்னரியன்ஸ் கால்நடை மருத்துவர்கள், அந்த அனிமல் ஹேண்ட்லர் கால்நடைகளை பார்த்துக்கிறவங்க, இவங்க எல்லாருமே வந்து டாக் கேச்சர்ஸ், இவங்கெல்லாம் வந்து வெறிநாய் கடிக்கு முன்னாடியே நம்ம வந்து தடுப்பூசி போட்டுக்கிறது நல்லது. இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தகவல்கள் தெரிஞ்சுக்கிங்க. தேவைப்படுறவங்களுக்கு தேவைப்படுற நேரத்தில் சொல்லுங்கள். வணக்கம், நன்றி. இந்த வீடியோ கீழே உங்களுடைய கேள்விகளையும் சந்தேகங்களையும் கருத்துக்களையும் பதிவிடுங்க. உங்களுடைய கருத்துக்களின் அடிப்படையில் தான் என்னுடைய அடுத்த பதிவுகள் இருக்கும். அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் ராஜா. நன்றி.